விக்ரவாண்டியில் இப்போ மிகப்பெரிய அளவில் உச்சக்கட்ட பரபரப்பில் பதற்றத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதற்கான காரணம் குழந்தையினுடைய மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு பள்ளி ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. விக்ரவாண்டியில் தனியார் பள்ளியில் எல்கேஜி மாணவி உயிரிழப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஆசிரியர் ஏஞ்சலுக்கு வருகிற 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க விக்கிரவாண்டி நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சேவை மைய ஒப்பந்த பணியாளராக பழனிவேல் என்பவர் பணியாற்றி வருகிறார். பழனிவேலுக்கும் சிவசங்கரி தம்பதிக்கும் பிறந்த 3 வயது பெண் குழந்தை லியா லட்சுமி விக்கிரவாண்டி காவல் நிலையம் அருகே இருக்கக்கூடிய சென்ட் மேரிஸ் மெட்ரிகுலேஷன் உயர்நிலை பள்ளியில் எல்கேஜி படித்து வராங்க. வழக்கம் போல பள்ளிக்கு குழந்தை சென்ற நிலையில் பள்ளி குழந்தையை விட்டு பெற்றோர்கள் பார்த்தோன்னா போயிருக்கிறாங்க. குழந்தை 1:50 மணி அளவில் இயற்கை உபாதையை கழிக்க பள்ளி வகுப்பறையில் இருந்து அருகில் இருக்கக்கூடிய கழிவறைக்கு போயிருக்காங்க. அந்த குழந்தை கழிவறைக்கு சென்றுவிட்டு அருகில் இருக்கக்கூடிய செப்டிக் டேங்க் பகுதிக்கு போயிருக்கு. அதற்கப்புறமாக அந்த குழந்தை செப்டிக் டேங்க் மீது போடப்பட்ட இரும்பு தகடு மூடி முழுவதுமாக மூடப்பட்டிருந்தது. துருப்பிடித்திருந்ததால் குழந்தையின் பாரம் தாங்காமல் குழந்தை செப்டிக் டேங்க் மூடி உடைந்து கொண்டு உள்ளே விழுந்து மூச்சு திணறி இறந்திருக்கிறாங்க. செப்டிக் டேங்க் உள்ள பகுதி அருகில் இருக்கக்கூடிய கட்டிடத்தில் வகுப்பு எடுத்திருந்த குழந்தையின் ஆசிரியர் ஏஞ்சல் நீண்ட நேரமாகியும் குழந்தை வராததால் கழிவறை பகுதிக்கு சென்று பார்த்திருக்கிறாங்க. எங்கு தேடியும் கிடைக்காததால் செப்டிக் டேங்க் மூடி உடைந்திருந்ததை பார்த்தபோது உள்ளே குழந்தை இறந்து கிடந்திருக்கு. இதையடுத்து பள்ளி நிர்வாகத்தினரே செப்டிக் டேங்கில் இருந்த குழந்தை 2 கம்புகள் பயன்படுத்தி மேலே தூக்கி குழந்தையை மீட்டு கார் மூலமாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அப்போது குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை இறந்து விட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சம்பவம் தொடர்பாக விக்கிரவாண்டி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை செய்திருக்கிறாங்க. அப்போது குழந்தை செப்டிக் டேங்க்ல விழுந்ததை மீட்கும் சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை செய்திருக்கிறாங்க. அஜாக்கிரதையாக செயல்பட்ட பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதுபோன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருக்க தனியார் பள்ளிகளில் ஆய்வு செய்யப்படும் என மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகன் தெரிவிச்சிருக்கிறார். தனியார் பள்ளியில் மாவட்ட கல்வி அலுவலர் ஏற்கனவே ஆய்வு செய்ததில் தவறு செய்திருந்ததால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு தெரிவிச்சிருக்கு. குழந்தையின் பெற்றோர் பழனிவேல் சந்தேக மரணமாக இருக்கிறதாக விக்கிரவாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளிச்சிருக்கிறார். புகாரின் அடிப்படையில் விக்கிரவாண்டி காவல் நிலைய காவல்துறையினர் சந்தேக மரணம் பணியில் அஜாக்கிரதையாக இருப்பதுன்னு பல பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்க. பள்ளி தாளாளர் எமில்டா, முதல்வர் ஜோம்னிக் மேரி, வகுப்பாசிரியர் ஏஞ்சல் மூவரையுமே நள்ளிரவு 2 மணிக்கு கைது செய்திருக்கிறாங்க. மூவரையும் உடல் தகுதி மருத்துவ சான்று வாங்குவதற்கு அரசு மருத்துவமனைக்கு போனபோது தாளாளர், முதல்வர் ஆகிய இருவருக்கும் தொடர்ந்து இரத்த அழுத்தம் அதிகரித்து காணப்பட்டதால் இருவரையும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்கிறாங்க. இந்த வழக்கில் கைதான ஆசிரியர் ஏஞ்சல்ஸை விக்கிரவாண்டி மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி சத்யநாராயண முன்னிலையில் போலீசார் ஆஜர்படுத்தப்பட்ட ஏஞ்சலை 10ஆம் தேதி வரை 7 நாள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி சத்யநாராயணன் உத்தரவிட்டதை தொடர்ந்து விக்கிரவாண்டி போலீசார் கடலூர் சிறையில் ஏஞ்சலை அழைத்து போயிருக்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் இது அந்த பகுதியில் மட்டும் இல்லை, பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய நம்மளுக்கே ரொம்பவே மனதெல்லாம் பதறுது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு கூட அஜாக்கிரதையாக இருப்பாங்கன்னு ரொம்ப மனது வலிக்குது. எவ்வளவோ பேசினாலும் அந்த குழந்தை இனி மீண்டு வரப்போறதில்ல அப்படின்றதான் சோகமான விஷயமாக இருக்குது. குழந்தையினுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். இப்படி ஒரு புறம் இருக்க உறவினர்கள் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எதற்காக அந்த குழந்தையினுடைய உள்ளாடை நனையல, செப்டிக் டேங்க்ல விழுந்திருந்தா உடல் முழுக்க உள்ளாடைகள் எல்லாமே நனைஞ்சிருக்கணுமே, ஆனால் ஏன் இது நனையலன்னு கேட்டிருக்கிறாங்க. விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் சேவை மையத்தில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றி வருபவர் தான் பழனிவேல்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எதனால இப்படி நடந்திருக்கு அப்படின்றத எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த குழந்தையினுடைய உள்ளாடை நனையவே இல்லையே அப்படின்னு இப்போ உறவினர்கள்லேருந்து எல்லோருமே மிகப்பெரிய அளவில் சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமாக அதை பார்த்து வந்துட்டுருக்காங்க. போராட்டமும் நடத்தியிருக்கிறாங்க. அவங்க சொல்லும்போது மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகள் 6 மாதத்திற்கு ஒரு முறை பள்ளியை வந்து ஆய்வு செய்யணும். எல்கேஜி யுகேஜி குழந்தை இயற்கை உபாதை கழிக்க செல்லும்போது ஒரு ஆன்டி கூடவே இருக்கணும். அதே போல் பள்ளிக்கு எவ்வளவு காசு வாங்குறாங்க, ஏன் அந்த இத்துப்போன மூடியை கூட மாற்ற முடியாதான்னு நிர்வாகம் நடத்துகிறாங்கன்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்களாம். மிகப்பெரிய அளவில் இது அந்த பள்ளிக்கு மட்டும் கிடையாது, எல்லா பள்ளிக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்னு தான் இதை பார்த்துட்டு எல்லா பெற்றோர்களும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.